ஹாய் ஹலோ அம்மி, இது உங்கள் ஃபிக்ஷன் வேர்ல்டு. நான் உங்கள் அம்மி ஃபேமிலியில் ஒருத்தி தான். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது OT7 ஹாரர் எஃப்எஃப் ஹாண்டட் கேஸ்டல் பார்ட் 15 தான். போன பார்ட் வரைக்கும் பார்க்கலன்னா கண்டிப்பாக பாருங்கள். இந்த எஃப்எஃப் பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். அண்ட் கேட்டு முடிச்சதுக்கப்புறமா என்ன ஃபீல் பண்ணீங்கன்றதை கண்டிப்பாக கமெண்ட்டில் சொல்லிட்டு போங்க. உங்கள் கமெண்ட்காக நான் வெயிட் பண்ணிகிட்ருப்பேன். ஓகே, இப்போ நம்ம அப்படியே ஸ்டோரிக்குள்ளே போகலாமா? அந்த டேயோட மார்னிங் ஒரு 10 o'clock இருக்கும். எல்லாரும் முந்தின நாள் நைட்டு ஒன்றா உட்காந்து பேசியிருப்பாங்க இல்லையா, அந்த இடத்துலையே மறுபடியும் ஒன்றா சேர்றாங்க. ஸோ எல்லோரும் பிரேக்ஃபாஸ்ட் முடிச்சுட்டு அப்படியே உட்காந்து பேசிகிட்டு இருக்காங்க. ஐரின் இப்போவே நம்ம போகலாம் அப்படின்னு சொல்கிறா. ஆனால் மற்ற கேர்ள்ஸ்லாம் இல்லை, இந்த டைமில் போகணும் அப்படின்னா அங்கே நிறையா பேர் இருப்பாங்க, நம்ம போகிறத பார்த்தா கண்டிப்பாக பிரச்சனை வரும் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ பாய்ஸ் எல்லோரும் யோசிக்கிறாங்க. அதை ஐரின் நோட் பண்ணிவிட்டு, இங்கே பாருங்கள், நம்ம இப்போ போனோன்னா தான் கரெக்டாக இருக்கும். நம்ம நைட் டைம் போனோன்னா பிரச்சனை ஜாஸ்தியாக இருக்கும். இந்த டைமில் அந்த கோஸ்ட் வெளியே வந்திருக்காது, நம்ம எல்லாருக்குமே தெரியும்ல. அதால் நைட் மட்டும்தான் அதோடைய வேலையெல்லாம் காட்ட முடியும். இப்போ நம்ம போனோம்னா தான் அங்கே வேறு ஏதாவது வழி இருக்கான்னு நம்ம கண்டுபிடிக்க முடியும். இப்போ போனால் தான் நம்மளுக்கு டைம் கூட நிறையா கிடைக்கும். நைட் டைமில் நம்ம போனோன்னா நம்மளால் அவ்வளோ ஈஸியாக அதை ஹேண்டில் பண்ண முடியாது, உங்களுக்கு தான் தெரியும்ல. அப்புறம் நம்ம நைட் டைம் வரைக்கும் இங்கே சும்மாவே இருக்கிறதா அப்படின்னு கேட்குறா. இப்போ பாய்ஸ்க்கு ஐரன் சொல்கிறதும் கரெக்டு தானே அப்படின்னு இருக்குது. ஸோ எல்லாருமா பேசி டிஸ்கஸ் பண்ணி ஒரு முடிவுக்கு வராங்க. சரி, ஓகே, இப்போ நம்ம போக வேணாம், ஒரு 12 o'clock இங்கேருந்து நம்ம கிளம்பலாம். அண்ட் ஒரு 12:30க்குள்ளே அங்கே போயிடலாம். ஸோ 12:30 to 1 o'clock வரைக்கும் அந்த ஏரியா பக்கம் அதிகமாக ஆள் நடமாட்டம் இருக்காது. ஸோ அந்த டைமில் நம்ம உள்ளே போகிறது கரெக்டாக இருக்கும். அண்ட் நம்ம மொத்தமாக போனால் கண்டிப்பாக டவுட் வரும். ஸோ 2 பேர் 4 பேர்னு பிரிஞ்சு போகலாம், அப்போ தான் கரெக்டாக இருக்கும். ஓகே அப்படின்னு எல்லாரும் ஓகே அப்படின்னு முடிவு எடுக்கிறாங்க. இப்போ ஐரனும் சரி ஓகேன்னு சொல்லிடுறா. எல்லோரும் சேர்ந்து சரி நம்ம போகிறதுக்கு தேவையான திங்ஸ் எல்லாத்தையும் பேக் பண்ணிக்கோங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. லைக் டார்ச் லைட், மொபைல், தென் நிறையா அவங்களுக்கு சேஃப்டி பர்பஸ்க்காக இருக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாத்தையும் எடுத்து வச்சுக்கிறாங்க. ஸோ இப்படியே எல்லாம் போக 12 o'clock எல்லாருமா கீழே ஒன்றா அசம்பிள் ஆகிட்டு அப்படி 2 பேர் 4 பேர் அப்படின்னு கிளம்ப ஆரம்பிக்கிறாங்க. ஸோ ஒரு 10 feet டிஸ்டன்ஸில் அடுத்த 2 பேர் 4 பேர்னு அப்படியே போக ஆரம்பிக்கிறாங்க. ஆல்மோஸ்ட் யாருக்கும் டவுட் வராத படிக்கு அங்கேருந்து கிளம்பி அந்த கேஸ்டல்கிட்டையும் போய் நிற்கிறாங்க. எல்லோரும் மொத்தமாக அந்த கேட் கிட்டே நிற்கிறாங்க. எல்லாருக்குமே ஒரு மாதிரி மறுபடியும் இதுக்குள்ளே போகணுமா அப்படின்ற ஃபீல் தான் இருக்குது. அதுக்குள்ளே போகிறதுக்கு யாருக்குமே விருப்பம் இல்லை. ஸோ எல்லாருமே ஒரு மாதிரி யோசிச்சு மெனிக்க நின்றுட்டுருக்காங்க. இப்போ மொத்தமாக அந்த இடத்துல கூட்டிகிட்டு சுற்றி முற்றி பார்க்குறாங்க. மேக்ஸிமம் அங்கே யாருமே இல்லை. ஸோ அப்படியே கேஸ்டலுக்குள்ளே போக ஆரம்பிக்கிறாங்க. ஸோ அப்படியே கடகடன்னு உள்ளே போயிட்டு அந்த கேட்டை லாக் பண்ணிவிட்டு அந்த மெயின் டோர்கிட்ட நடந்து போயிட்டு இருக்காங்க. இது ஆஃப்டர்நூன் டைம் அப்படிங்கிறதுனால மேக்ஸிமம் அங்கே யாருமே இல்லை, ஒரு மாதிரி அமைதியாக இருக்குது. ஸோ இவங்க நடந்து போகிற அந்த ஃபுட் ஸ்டெப் கூட அவ்வளோ அக்யூரேட்டாக கேட்குது. ஸோ ரொம்ப ரொம்ப கவனமாக பொறுமையாக நடந்து போயிட்டுருக்காங்க. இப்போ அவங்க எல்லோரும் மொத்தமாக போனதுக்கப்புறமேட்டு அந்த கேஸ் ஸ்டவோட டோர் ஓப்பன் ஆகுது. ஸோ வழக்கம் போல் எல்லாருக்கும் ஒரு மாதிரி கல்ப் ஆகுது. சரி, ஆல்ரெடி ஒரு தடவை இதை பார்த்தாச்சு, ஃபேஸ் பண்ணியாச்சு, எப்படினாலும் நம்ம மறுபடியும் இதுக்குள்ளே போய் தான் ஆகணும் அப்படின்ட்டு ஒரு மாதிரி தைரியத்தோடு எல்லோரும் உள்ளே போகிறாங்க. ஸோ உள்ளே ஒரு மாதிரி க்ளீனாக அழகாக இருக்குது. இப்போ எல்லோரும் மொத்தமாக உள்ளே போய் நின்றுட்டுருக்காங்க. வழக்கம் போல் அங்கே இருக்கிற அந்த டைனிங் டேபிளில் ஃபுல்லாக ஃபுட்டெல்லாம் அரேஞ்ச் பண்ணியிருக்கு. ஸோ அதை பார்த்ததும் கோலு அப்படியே ஒரு மாதிரி கல் பண்ணிவிட்டு, இதை பார்த்து தானடா நான் விழுந்துட்டேன், இப்போ தானே தெரியுது இது எவ்வளோ பெரிய ஸ்கேரிஃபுல் பிளேஸ்ன்னு அப்படின்னுட்டு ஒரு மாதிரி பேசிகிட்டு இருக்கா. ஸோ எல்லாருமே இந்த இடம் ஒரு மாதிரி இந்த மார்னிங் டைம் பார்க்க அழகாக இருக்குன்றதை நினச்சி தான் மயங்கியிருப்பாங்க. ஸோ அதை யோசித்து பார்க்குறாங்க. சரி, ஓகே, இப்போது நம்ம கரெக்டாக 1 o'clock உள்ளே வந்திருக்கோம். நமக்கு இன்னும் 6 o'clock வரைக்கும் டைம் இருக்குது. ஸோ இந்த கேஸ்டலுக்குள்ளே என்னென்ன தேடி எடுக்க முடியுமோ அது எல்லாத்தையும் தேடி பாருங்கள். திருப்பி எல்லாருமே 5:30க்கு கரெக்டாக இந்த ஹாலில் அரேஞ்ச் ஆகணும், ஓகே அப்படின்னு ஹோபி சொல்கிறாரு. எல்லோரும் ஓகே டன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி பேராக பிரிஞ்சு போகிறாங்க. ஸோ அந்த ஹோல் கேஸ்டல்லையும் அப்படி பேராக பிரிஞ்சு போய் நிறையா விஷயங்கள் தேடுறாங்க. அங்கே ஏதாவது புது விதமாக இருக்கா,
ஆர் புக்ஸ், ஏதாவது மேப் அந்த மாதிரி ஏதாவது கிடைக்குதா அப்படின்னு சொல்லிட்டு ஃபுல்லாக தேட ஆரம்பிக்கிறாங்க. ஸோ நிறையா ரூம்ஸில் பார்க்குறாங்க. தென் நிறைய ஹைடன் பிளேஸ்லாம் பார்த்துருப்பாங்க இல்லையா? அங்கெல்லாம் ரொம்ப அவசர அவசரமாக தேடியிருப்பாங்கல்ல. ஸோ அதெல்லாம் நிதானமாக தேடுறாங்க. தென் இவங்க எல்லாரையுமே வந்து ஒரு மெயின் ஏரியாவில் வந்து அந்த கோஸ்ட்டு அரெஸ்ட் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா? அந்த இடத்துக்கும் போகிறாங்க. போய் அங்கே வேறு ஏதாவது ஹிட் கிடைக்குதா அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறாங்க. நிறைய செக் பண்ணுறாங்க. பட் ஹோல் கேஸ்டல்லையும் அவங்க செக் பண்ணியுமே அந்த அளவுக்கு எதுவுமே கிடைக்கல. எந்த ஒரு க்ளூவும் இல்லை. இப்போ 5:30 கிட்ட எல்லோரும் மறுபடியும் ஹாலுக்கு அசெம்பிள் ஆகுறாங்க. ஆல்மோஸ்ட் சன்செட் ஆகிட்டு இருக்கு. யாருக்காவது ஏதாவது கிடைச்சதா அப்படியே ஆரம் கேட்குறாரு. ஆனால் எல்லாருமே இல்லை இல்லைங்கிற மாதிரி தான் தலையாட்டிகிட்டு இருக்காங்க. ஃபஸ்ட் அட்டம்ப்ட்லேயே ஒரு மாதிரி ஃபெயிலியரில் போகுது அப்படின்ட்டு எல்லோரும் ஒரு மாதிரி சேடாக யோசிச்சுட்டு இருக்காங்க. இப்போ டைம் செக் பண்ணால் ஒரு 10 மினிட்ஸ் போயிடுச்சு. இன்னும் 6 ஆகுறதுக்கு 20 மினிட்ஸ் தான் இருக்குது. சரி, ஓகே. இப்போ எல்லாருமே நம்ம பழைய ரூமுக்கு போயிடலாம். அதாவது நான் இறந்தப்போ அந்த ரூமை ஒரு மாதிரி ப்ரொடெக்டிவாக இருந்துச்சு இல்லையா? நமக்கு லூசி ஹெல்ப் ஆனா இல்லையா? அந்த ரூமுக்கு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஹோபி கூப்பிடுறாரு. சரி, ஓகே, எதுவாக இருந்தாலும் இதுக்கப்புறம் அங்கே போய் டிஸ்கஸ் பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு எல்லாரும் ஒன்றா சேர்ந்து அந்த பழைய ரூமுக்கு போகிறாங்க. அதாவது லூசி வந்து ஹோபியோட ரூமுக்கு இருக்கிறப்போ வந்து ஹெல்ப் பண்ணியிருப்பா இல்லையா? அங்கே ஒரு பபிள் கிரியேச்சரை வந்து உருவாக்கியிருப்பா. தென் நிறையா கேண்டில்ஸ் எல்லாம் வந்திருக்கும். ஸோ அந்த ரூம் வந்துட்டு ஒரு மாதிரி ப்ரொடெக்டிவாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ரூமுக்கு வந்து வேக வேகமாக போகிறாங்க. ஸோ அந்த ரூமை போய் ஓப்பன் பண்ணி பார்த்தா அங்கே அந்த மாதிரியான செட்டப்ஸ்க்கு ஒரு சின்ன துரும்பு கூட அடையாளம் இல்லாத அளவுக்கு எல்லா ரூம் மாதிரியும் அதுவும் நார்மலாக இருக்குது. ஒரு கேண்டில் கூட அங்கே இல்லை. தென் அந்த ப்ரொடெக்டிவ் லேயர் அதுவும் இல்லை. ஒரு மாதிரி ஃபுல்லாக காலியாக எல்லா ரூமும் எப்படி இருக்கோ அதே மாதிரி தான் இருக்குது. இப்போ அந்த ரூமில் லூசியோட ப்ரெசன்ஸையும் ஃபீல் பண்ண முடியல. ஹுபி என்ன நினைக்கிறாருன்னா, ஒரு வேளை எல்லா கோஸ்ட்டுக்குமே 6:00 மேலே தான் பவர் வரும் அப்படின்ற மாதிரி இருக்கிறப்போ லூசியால் மட்டும் எப்படி மார்னிங் டைமில் ஹெல்ப் பண்ண முடியும்? ஸோ அவளுமே அந்த மாதிரி தானே இருப்பா அப்படின்னு சொல்லி யோசிக்கிறாரு. ஆனால் அவள் அந்த மாதிரி இல்லாத டைம்லேயும் மார்னிங்கில் அவங்க இதுக்கு முன்னாடி இந்த ரூமில் ஸ்டே பண்ணியிருந்தப்போ அந்த ரூம் அப்படி தான் இருந்துச்சு. ஃபுல்லாக கேண்டில்ஸ், தென் அந்த பபிள் லேயர் அப்படிலாம் இருந்துச்சு. ஆனால் இப்போ மட்டும் எப்படி இல்லாமல் போச்சு? ஒரு வேளை லூசிக்கு ஏதாவது ஆயிருக்குமா? அந்த கோஸ்ட் லூசி ஏதாவது பண்ணியிருக்குமா? அப்படின்னு யோசிக்கிறாரு. ஸோ ஒரு மாதிரி எல்லாருக்குமே மண்டை காய்ச்சலாக இருக்குது. இன்னும் கொஞ்ச நேரத்தில் 6 ஆகிடும். ஸோ அதுக்கப்புறமேட்டு அந்த கோஸ்ட் வெளியே வந்துடும். நம்மளை ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்கு நம்மக்கிட்ட எதுவுமே இல்லையே அப்படிங்கிற மாதிரி யோசிச்சுட்டு இருக்காங்க. இப்போ ஹோபி அந்த புக்கை எடுக்கிறாரு. அந்த புக்கை அந்த ரூமில் தான் சேஃபாக வந்து வச்சுட்டு போயிருந்துருப்பார். இப்போது பெட்டுக்கு கீழே இருந்து அந்த புக்கை எடுக்கிறாரு. அண்ட் ஒரு பாக்ஸ்குள்ளே ஒரு மேஜிக் ஸ்டிக் கூட இருந்திருக்கும்ல, அந்த ஸ்டிக்கையும் அந்த பாக்ஸ்லேருந்து வெளியே எடுத்து அந்த புக்கும் ஓப்பன் பண்ணி சில மேஜிக் வேர்ட்ஸ் எல்லாம் சொல்கிறாரு. அதை போது அந்த இடத்துல ஒரு மாதிரி ஏதோ வித்தியாசமாக க்ரியேட் ஆகுது. ஸோ அந்த மேஜிக் ஸ்டிக்கோட ஹெல்ப்பில் ஒரு மாதிரி ஒரு சின்ன மேஜிக் சர்க்கிளை வந்து க்ரியேட் பண்ணுறாரு. ஸோ அது வந்து அவங்க எல்லாரையும் ப்ரொடெக்ட் பண்ணும் அப்படின்ற மாதிரி. ஸோ அந்த சர்க்கிள்குள்ளே எல்லோரும் நின்றுட்டுருக்காங்க. இப்போ நெக்ஸ்ட்டு என்ன பண்ணுறதுன்னு ஒரு மாதிரி யோசிச்சுட்டு இருக்காங்க. இந்த டைமில் கரெக்டாக பெல் ரிங் ஆகுது. கரெக்டாக இப்போ 6:00 ஆகிடுச்சு. இப்போ எல்லோரும் அப்படியே ஒரு மாதிரி கல் பண்ணிவிட்டு சுற்றி முற்றி பார்க்குறாங்க. ஆனால் எதுவுமே வித்தியாசமாக நடந்த மாதிரி தெரியல. நார்மலாக இருக்கிற மாதிரி தான் இருக்குது. இருந்தாலும் கொஞ்சம் பயமாக இருக்குது. என்ன எதுவுமே நடக்கலை? என்ன அந்த கோஸ்ட்டுக்கு பவர் எல்லாம் போயிடுச்சா? இல்லை நம்ம லாக் பண்ணி வச்சுட்டு வந்தோமே, அது இன்னும் இந்த லாக்கில் தான் இருக்குதா? அப்படிங்கிற மாதிரி எல்லோரும் யோசிச்சுட்டு இருக்காங்க. பிகாஸ் 6:00 ஆகிடுச்சுன்னா அந்த கேஸ்டலே சேஞ்ச் ஆகிடும். ஒரு மாதிரி க்ரீப்பியாக, தென் ஃபுல்லாக டஸ்ட்டாக அந்த மாதிரி மாறிடும். ஆனால் இப்போது எப்படி இருந்ததோ அப்படியே தான் இருந்துகிட்டு இருக்குது. இன்னும் அது மாறவே இல்லை. ஸோ ஒரு மாதிரி எல்லோரும் என்ன என்ன இன்னும் எதுவுமே ஆகலை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி ஆச்சரியமாக சுற்றி முற்றி பார்த்துட்டே இருக்காங்க. இப்போ அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக டைம் போயிட்டு இருக்குது. இப்போ ஐரின் அந்த புக்கை வாங்கி புரட்ட ஆரம்பிக்கிறா. அதில் வேறு ஏதாவது கண்டுபிடிக்க முடியுதா? வேறு ஏதாவது வழி இருக்குதா அந்த கோஸ்ட்டை அழிக்கிறதுக்கு அப்படின்ற மாதிரி. ஸோ ஃபுல்லாக வந்து அதை புரட்டி பார்த்துட்டே இருக்கா. ஆனால் அவளுக்குமே அந்த மாதிரி எதுவுமே இருந்த மாதிரி தெரியலை. எந்த க்ளூவுமே கிடைக்கல. ஒரு மாதிரியாக இருக்குது ஐரினுக்கு. எல்லாரையும் கூட்டிகிட்டு வந்து தப்பு பண்ணிட்டோமோ, எல்லாருக்கும் ஏதோ ஆகிடுமோ அப்படின்னு பயப்பட ஆரம்பிக்கிறா. ஸோ ஒரு மாதிரி கல் பண்ணிவிட்டு அந்த புக்கை கையில் வச்சிட்ருக்கா.
இப்போ ஓபி ஐரின் கிட்ட வந்துட்டு, "ஒன்றும் இல்லை, நான் ஆல்ரெடி செக் பண்ணிட்டேன். இதில் அந்த மாதிரி எந்த மேஜிக் வேர்ட்ஸும் இல்லை, எந்த க்ளூவும் இல்லை. வேறு ஏதாவது தான் நம்ம ட்ரை பண்ணணும்" அப்படிங்கிறாரு. இப்போ ஐரினும் ஐவோனும் நம்ம எதையாவது மிஸ் பண்ணிட்டோமான்னு யோசிச்சுட்டே இருக்காங்க. அங்கே இருக்கிற யாருக்குமே எதையும் மிஸ் பண்ண மாதிரி ஃபீல் ஆகலை. எல்லாத்தையும் ரொம்ப தெளிவாக தரோவாக தேடிட்டாங்க. ஆனால் அங்கே டிஃப்ரெண்ட்டாக எந்த பொருளும் கிடைக்கல, எந்த புக்கும் கண்ணில் படலை, எந்த மேப்பும் கையில் கிடைக்கல, எந்த ஒரு வெப்பனும் கிடைக்கவே இல்லை. ஸோ வேறு என்ன தான் வழி அப்படின்ற மாதிரி எல்லோரும் ரொம்ப யோசிச்சுட்டு இருக்கும்போது, இப்போ சடனாக அங்கே இருக்கிற திங்ஸ் எல்லாம் அப்படியே ஒன்று ஒன்றா விழுக ஆரம்பிக்குது. எல்லோரும் சரி ஓகே அது வந்துடுச்சு அப்படின்னு ஒரு மாதிரி அலர்ட் ஆகுறாங்க. இப்போது காற்றடிச்சு அங்கே இருக்கிற கர்டைன்ஸ் எல்லாம் பயங்கரமாக ஆடுது. ஒரு ஜன்னல் அண்ட் டோர் எல்லாம் ஒரு மாதிரி சப்பு சப்புன்னு அடைச்சிக்கிட்டு இருக்கு. ஸோ தூரமாக ஒரு மாதிரி க்ரீப்பியாக சிரிக்கிற சத்தம் கேட்குது. ஸோ எல்லோரும் ஒருத்தர் கையை ஒருத்தர் பிடிச்சிக்கிட்டு அந்த சர்க்கிள்குள்ளே ஒரு மாதிரி கல் பண்ணிட்டு நின்றுட்டுருக்காங்க. எப்படினாலும் அதை நம்ம ஃபேஸ் பண்ணி தான் ஆகணும், எப்படியாவது அதை அழிச்சே ஆகணும், இல்லைனா நம்மளால் இந்த ஹில் ஸ்டேஷனை விட்டு போக முடியாது அப்படின்ற ஒரு மைண்டில் இருக்கிறதுனால கண்டிப்பாக அதை நம்ம ஃபேஸ் பண்ணி தான் ஆகணும் அப்படின்னு ஒரு மாதிரி கொஞ்சம் கான்ஃபிடெண்ட்டாக இருக்காங்க. கேர்ள்ஸுக்கெலாம் ரொம்ப பயம். அங்கே இருக்கிற எல்லா கேர்ள்ஸுமே ரொம்ப பயப்படுறாங்க, ஐரினை தவிர. பட் பாய்ஸ்குள்ளே பயம் இருந்தாலும் அதை வெளியே காமிச்சிக்காம ஒரு மாதிரி கொஞ்சம் தைரியமாக வந்து நின்றுட்டுருக்காங்க. ஸோ அவ்வளோ நேரம் அந்த ஜன்னல் கதவு எல்லாமே படப்படப்படன்னு அடிச்சுக்கிட்டு பொருளில் கீழே விழுந்து ஒரு மாதிரி பயங்கர சத்தமாக அண்ட் பயங்கர க்ரீப்பியாக இருந்திருக்கும். இப்போ அது எல்லாம் அப்படியே அமைதியாகுது. பின் ட்ராப் சைலண்ட்டில் எந்த சத்தமும் இல்லை. இப்போ ரொம்ப அமைதியாக இருக்குது. எல்லாரும் ஒருத்தர் கையை ஒருத்தர் பிடிச்சிக்கிட்டு அந்த டோரையே பார்த்துட்டு கல் பண்ணி நின்றுட்டுருக்காங்க. ஸோ கேர்ள்ஸ்லாம் ஒரு மாதிரி பயந்து போயிருக்காங்க. இப்போ அந்த டோர் வந்து ஒரு மாதிரி க்ரீப்பியாக சத்தத்துலேயே அப்படியே ஓப்பன் ஆகுது பொறுமையாக. ஓப்பன் ஆனதுமே வெளியே ஒன்றுமே இல்லை. ஃபுல்லாக நல்லா ஓப்பன் ஆகிடுது. எல்லோரும் என்ன ஒன்றுமே இல்லை அப்படின்ற மாதிரி பார்த்துட்டு இருக்காங்க. அப்படியே கூர்ந்து பார்த்துட்டே இருக்கும்போது டப்புன்னு அந்த கோஸ்ட்டை இதுக்கு முன்னாடி அவங்க போகும்போது ஒரு கிளாஸ் பாக்ஸில் அடைச்சி வச்சுட்டு போயிருப்பாங்க இல்லையா, அந்த பாக்ஸ் வந்து அப்படியே அங்கே தெரிச்சு விழுகுது. ஸோ அது ஒரு கிளாஸ் பாக்ஸ் அப்படிங்கிறதுனால அது ஒரு மாதிரி உடஞ்சி தெரிச்சு அது அங்கே இருக்கிறவங்களுடைய கையில் காலெல்லாம் லைட்டாக வந்து அப்படி செராய்ச்சிருது. ஸோ சிலருக்கு வந்து அது கட்டாகி ரத்தம் வர ஆரம்பிக்குது. அந்த ப்ளீடிங்னால் அவங்க போட்டிருக்கிற அந்த மேஜிக்கல் சர்க்கிள் உடையுது. ஸோ அந்த சர்க்கிள் அப்படியே காணாமல் போயிடுது. இப்போ எல்லாருமே ரொம்ப பயந்து போயிட்டு அடுத்து என்ன பண்ணுறதுன்ற மாதிரி யோசிச்சுட்டு இருக்கும்போது டக்குன்னு அங்கே ஃபாக் க்ரியேட் ஆகி அப்படியே அங்கே இருக்கிற எல்லாருமே மறைஞ்சு போயிடுறாங்க. ஸோ கொஞ்சம் நேரம் அப்படியே இருக்குது ஒரு மாதிரி அமைதியாக. இப்போது எல்லோரும் ஒரு மாதிரி மயங்கி போய் இதுக்கு முன்னாடி அந்த கோஸ்ட்டு அவங்க எல்லோரையும் எங்கே அரெஸ்ட் பண்ணி வச்சுருந்துச்சோ அதே இடத்துக்கு கூட்டிகிட்டு போயிடுது. ஸோ இப்போ எல்லோரும் அப்படியே கண்ணு முழிச்சு பார்க்கும்போது அப்படியே ஆளாளுக்கு தனித்தனியாக சேம் அதே பேட்டர்னில் அதே மாதிரி ஒரு அந்த சாண்டு கிளாக் மாதிரியான அந்த டிசைனில் இருக்கிற அந்த பாக்ஸ்குள்ளே இருக்கிறாங்க. ஸோ மேலே வந்து அவங்க பயங்கர காயத்தோடு இருக்கிறாங்க. கீழே வந்து அவங்களோட பிளட்டெல்லாம் அப்படியே ட்ராப்பாக சொட்டிகிட்டு இருக்கு அந்த கீழே இருக்கிற போர்ஷனில். எல்லாருமே இப்போ அப்படி தான் இருக்காங்க. எல்லாருமே ஒருத்தராக கண்ணு முழிக்கிறாங்க. ஸோ சுற்றி முற்றி பார்க்கும்போது எல்லாருமே ஒரு மாதிரி அரெஸ்டாக இருக்கிறத பார்க்கும்போது பயம் வருது. தென் யாருக்கிட்டேயுமே ஸ்ட்ரென்த்தே இல்லை. ஒரு மாதிரி ரொம்ப அங்கங்கே அடிபட்டு இருக்கிறதுனால ரத்தம் கொட்டிகிட்டு இருக்கிறதுனால சுத்தமாக அவங்களால எதுவுமே பண்ண முடியல. லைட்டாக கை அசைச்சாலே அவ்வளோ பெயினாக இருக்குது. ஸோ அந்த இதுலேயும் ஒரு சில பேரை வந்து அந்த கிளாஸை உடைக்கிறதுக்கு ட்ரை பண்ணுறாங்க. ஆனால் முடியலை, ரொம்ப கஷ்டப்படுறாங்க. எவ்வளோ ட்ரை பண்ணாலும் அதை ஓப்பனே பண்ண முடியல. அவ்வளோதானா, முடிஞ்சு போச்சா, நம்ம எல்லோரும் சாக போகிறோமா அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்காங்க. எல்லாருக்குமே ஒருத்தர் பார்த்து ஒரு மாதிரி கஷ்டமாக இருக்குது. அவங்கவுங்க ஒய்ஃப் அண்ட் ஹஸ்பண்ட்ஸ் எல்லாம் வந்து அவங்கவுங்க பேரெல்லாம் பார்த்து ஒரு மாதிரி ஃபீல் பண்ணுறாங்க. இங்கே வந்திருக்கவே கூடாது, தப்பு பண்ணிட்டோம் அப்படின்ற மாதிரி யோசிக்கிறாங்க. ஸோ ஐரினுக்குமே இப்போ அதே தாட் வருது, நம்ம தான் எல்லாரையும் கூட்டிகிட்டு வந்து மாட்டி விட்டுட்டோமா அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ எல்லாருக்கிட்டேயும் ஒரு மாதிரி சாரி கேட்குறா உள்ளேருந்து அவங்க என்ன பேசுகிறாங்களோ அது கேட்க மாட்டேங்குது வெளியே. பட் ஆக்ஷன் பண்ணி அவள் சாரி கேட்குறா. ஸோ அந்த இடத்துல ஒரு மாதிரி இமோஷ்னலாக ரொம்ப கஷ்டமாக இருக்குது எல்லாருக்குமே.
அவ்வளோதான் முடிஞ்சு போச்சு அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்காங்க. பிகாஸ் யாருமே வந்து வெளியே இல்ல. எல்லாருமே லாக் ஆயாச்சு. நம்ம இங்கே இருக்கோன்றதே வெளியே யாருக்குமே தெரியாது. ஸோ அவ்வளோதான் அப்படிங்கிற மாதிரி எல்லாரும் ஒரு ஒரு மயக்க நிலைமைக்கு போகிறாங்க. ஸோ எல்லாருக்குமே ஒரு மாதிரி கேர் ஆகுது. அப்படியே கண்ணெல்லாம் ஒரு மாதிரி சொருகுது. அப்படியே ப்ளீடு வேறு ஆகிட்டே இருக்கிறதுனால ரொம்ப ஒரு மாதிரி ஸ்ட்ரென்த்தே இல்லாமல் ரொம்ப வீக்காக ஃபீல் ஆகுது. ஸோ அப்படியே கண்ணெல்லாம் சுருகி போய் இருக்கிற இந்த சிச்சுவேஷனில் அங்கே இருக்கிற டோரு டமார்னு ஓப்பன் ஆகுது. ஸோ எல்லோரும் ஒரு மாதிரி என்ன சத்தம் அப்படின்ட்டு கொஞ்சம் அதிர்ச்சி ஆகிட்டு அப்படியே லைட்டாக அவங்களால முடியலனாலும் கஷ்டப்பட்டு அப்படியே பார்க்குறாங்க. பார்த்தா அங்கே அந்த கோஸ்ட்டை அழிக்கிறதுக்கான ஒரு வெப்பன் இருக்கும்ல, அது வந்து ஒரு பாக்ஸ்குள்ளே இருக்கும். நம்ம சுகா கூட கண்டுபிடிச்சிருப்பாரு அந்த பாக்ஸை. ஸோ அந்த வெப்பனை யாராலையும் ஓப்பன் பண்ணி எடுக்க முடியாது. ஆனால் அந்த பாக்ஸை வந்து எடுக்க முடியும். ஸோ அந்த பாக்ஸை கையில் எடுத்துகிட்டு நம்ம கைடு இருக்கார் இல்லையா, அவர் அங்கே வந்திருப்பார். ஸோ அவர் ரொம்ப ஒரு மாதிரி கோவமாக தென் ஒரு ஆக்ரோஷத்தோட அப்படியே அங்கே வந்து நின்றுட்டுருக்காரு. எல்லோரும் ஒரு மாதிரி ரொம்ப சர்ப்ரைஸ் ஆகி பார்த்துட்ருக்காங்க. யாருக்குமே ஒன்றுமே புரியல. அவருக்கு வந்து இவங்க எல்லோரும் இங்கே இருக்காங்கன்னு எதுவுமே தெரியாது. அவர் கையில் வேற அந்த வெப்பனோட பாக்ஸ் இருக்குது. அப்படின்னா எல்லோரும் எதிர்பார்த்துட்டு இருக்கிற அந்த கோஸ்ட்டோட பிளட் ரிலேஷன் அது வந்து இவரா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருக்குள்ளேயும் ஒரு மாதிரி ஒரு குழப்பம் வருது. எல்லாருமே குழம்பி போய் பார்த்துட்ருக்காங்க. ஸோ இப்போது அங்கே வந்து அந்த கோஸ்ட் அப்பியர் ஆகுது. ஸோ அந்த கோஸ்ட்டை பார்த்தாலே பயந்து நடுங்குற அந்த கைடு அவர் ஒரு மாதிரி தைரியமாக ரொம்ப ஒரு மாதிரி ரொம்ப கோவத்தோட எப்படி இவங்க எல்லாத்தையும் நீ அரெஸ்ட் பண்ணுவேன்ற மாதிரி ஒரு வெறியோட அந்த கோஸ்ட்டை ஃபேஸ் பண்ணி நின்றுட்டுருக்காரு. ஸோ அது ஒரு மாதிரி தெனாவட்டா அவரை பார்த்து க்ரீப்பியாக சிரிச்சுக்கிட்டே அங்கே அந்த எல்லோரும் அரெஸ்ட் பண்ணி வச்சுருப்பாங்க இல்லையா, அந்த இடத்தோட சென்டரில் வந்து அப்படி நின்றுட்டுருக்கு. இப்போது அந்த கைடு ஒரு மாதிரி பயங்கர கோவத்தில் அந்த இடத்துக்குள்ளே அப்படியே என்டர் ஆகுறாரு அந்த பாக்ஸோட. ஸோ அந்த கோஸ்ட் ஒரு மாதிரி தெனாவட்டா அவரை பார்த்துட்டு, இந்த இடத்த பார்த்தாலே பயந்த நடுங்கிற நீ இன்னைக்கு என்ன என்ன நம்பிக்கையில் உள்ள வர? இவங்கெல்லாம் யாருன்னு கூட உனக்கு தெரியாது. ஆனால் கேவலம் இவங்களுக்காக நீ இங்கே வந்து சாக போறியா? ஒழுங்கு மரியாதையாக வெளியே போயிடு, இல்லை உன்னையும் சேர்த்து கொன்னுடுவேன் அப்படின்னு சொல்லுது. அப்போ அதை கேட்கும்போது அவருக்கு பயமே இல்லை. அவர் பாட்டுக்கு நடந்து வந்துக்கிட்டே இருக்காரு. ஏய், என்ன பயம் விட்டு போச்சா? இதுக்கு முன்னாடி என்ன நடந்துச்சுன்னு உனக்கு ஞாபகம் இல்லையா? ஒழுங்கு மரியாதையாக வெளியே போயிடு அப்படின்னு சொல்லுது. ஆனாலும் அவர் ஒரு மாதிரி முன்னாடி நடந்து வந்துட்டே இருக்காரு. அதுவும் அந்த கோஸ்ட் பக்கத்தில். இப்போ லாக்காக இருக்கிற எல்லாருக்குமே ஒன்றுமே புரியலை. எல்லாரும் வேணாம் ப்ளீஸ் நீங்கள் போயிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு உள்ளேருந்து ஆக்ஷன் பண்ணுறாங்க. ஆனால் அவர் ஒரு மாதிரி ரொம்ப தைரியமாக அந்த கோஸ்ட்டு முன்னாடி, அதாவது ஒரு ஃபியூ ஸ்டெப்ஸ் கேப்பில் வந்து நிற்கிறாரு. ஸோ அந்த கோஸ்ட்டு ஒரு மாதிரி கோவமாக முறைச்சி பார்த்துக்கிட்டே இருக்கு. இப்போ அவர் அப்படியே ஒரு மாதிரி நின்றுட்டே இருக்கார். இப்போ அது ஒரு மாதிரி கடுப்பாயிட்டு, என்னவே நீ அட்டாக் பண்ணுறதுக்கு தைரியமாக வந்து நின்றுட்டல்ல அப்படின்ற மாதிரி ஒரு கோவத்தில் அவர் மேலே எதையோ ஒரு பவர் யூஸ் பண்ணுது. இப்போது அது வந்து அவர் ஏதோ அட்டாக் பண்ண போகுது அப்படின்னு சொல்லிட்டு எல்லோரும் ஒரு மாதிரி கண்ணை மூடிட்டு ரொம்ப பயந்து போய் உட்காந்துருக்காங்க. பார்த்தா அது யூஸ் பண்ண பவர் அவரை ஒன்றுமே பண்ணலை. அது ஒரு மாதிரி க்ராஸ் ஆகி போயிடுது. எல்லாருக்கும் ஒரு மாதிரி ஆச்சரியம், ஷாக்கு. அந்த கோஸ்ட்டுக்கு கூட அதுவே ஒரு மாதிரி ஷாக் ஆகிடுது. இப்போ ஒரு மறுபடியும் அது கோபத்தில் அது மேலே கண்ணா பின்னான்னு ஒரு மாதிரி நிறையா பவர்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணி அவரை அட்டாக் பண்ண ட்ரை பண்ணுது. ஆனால் அவரை எதுவுமே பண்ண முடியல. அவர் அப்படியே ஒரு மாதிரி எப்படி வந்து கெத்தாக நிற்கிறாரோ அதே மாதிரியே நின்றுட்டுருக்காரு. ஸோ அந்த கோஸ்ட்டுக்கு இன்னும் கோபம் ஆகிட்டே இருக்குது. ஸோ அந்த கோவத்தில் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் ஒரு மாதிரி கத்த ஆரம்பிக்குது பயங்கரமாக. அந்த இருக்கிற இடத்துல அங்கங்கே இருக்கிற பொருளெல்லாம் ஒரு மாதிரி வெடிக்குது அந்த சத்தத்தில். ரொம்ப ஒரு மாதிரி அந்த இடமே நாஸ்தியாகுது. ஸோ ஒரு ரொம்ப கோபத்தில் அவரை வந்து நெருங்கி பக்கத்தில் வந்து அவரை அட்டாக் பண்ண வரும்போது அவர் கையில் வச்சுருந்தார்ல அந்த வெப்பன் பாக்ஸு, அதுக்கு பக்கத்தில் அது கூடவே சேர்த்து இன்னொரு பாக்ஸையும் வச்சுட்டு இருந்திருப்பார். அது வந்து சரியாக தெரிஞ்சிருக்காது. ஸோ அந்த பாக்ஸ்குள்ளே இருந்து லைக் ஒரு பெரிய ரோப் மாதிரி எடுத்து அந்த கோஸ்ட் மேலே அப்படியே அடிக்கிறாரு. அது பயங்கரமாக வந்து வலியில் ஒரு மாதிரி சுருண்டு போயிடுது.
ஸோ எல்லாருமே ஒரு மாதிரி ரொம்ப ஷாக் ஆகிடுறாங்க. என்ன நடந்துகிட்ருக்கு இங்கே? அவருக்கு வந்து இந்த வெப்பன் எப்படி கிடச்சிது? தென் நாமெல்லாம் இங்கே வந்திருக்கோம் அப்படின்றதே இவருக்கு தெரியாது. அண்ட் இவருக்கு வந்து எப்படி இவ்வளோ தைரியம் வந்துச்சு? தனியாக அதுவும் இவ்வளோ தூரம் வந்திருக்காரு அப்படின்னு ஒருத்தர் மாற்றி ஒருத்தர் அவங்கவுங்க ஃபேஸை பார்த்துக்கிட்டு, தென் அவரையும் பார்த்துட்டு ஒரு மாதிரி மலைச்சு போய் உட்காந்துட்டு இருக்காங்க. ஸோ அவர் ஒரு மாதிரி ரொம்ப ஒரு கோவத்துலேயும் தென் ஒரு 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 ஆட்டிடியூட்லேயும் ஸ்மிர்க் பண்ணிவிட்டு அந்த கோஸ்ட்டை பார்த்து நின்றுட்டுருக்காரு. ஸோ இதோட நம்ம இந்த எபிசோடை கம்ப்ளீட் பண்ணலாம். நெக்ஸ்ட் என்ன ஆக போகுது? அவருக்கு அந்த வெப்பன் எப்படி கிடச்சிது? அவர் எப்படி இங்கே வந்தார்? எல்லாரையும் அவர் தான் காப்பாற்ற போகிறாரா? அவர் தான் இந்த கோஸ்ட்டோட பிளட் ரிலேஷனா? அப்படின்றதெல்லாம் நெக்ஸ்ட் பார்ட்டில் பார்க்கலாம். அது வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். ஸோ மச். லவ் யூ ஆல். டாடா பாய். அண்ட் முக்கியமான ஒரு விஷயம், இடையில வந்து கொஞ்சம் வெளியே ஏதாவது வெஹிக்கல் சவுண்டெல்லாம் கேட்டுருக்கோம். பிகாஸ் நான் வெளியே இருந்தேன். பட் டைம் கிடைக்கிறப்ப தான் வந்து ரெக்கார்ட் பண்ணலாமே அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ரெக்கார்ட் பண்ணேன். ஸோ ஏதாவது டிஸ்டர்ப்டு ஃபீல் ஆச்சு அப்படின்னா சாரி, சரியா? இதுக்கப்புறம் வந்து முடிஞ்ச அளவுக்கு ஓகேவாக இருக்கும். இன்னும் ஒரு 2-3 டேஸ்க்கு கொஞ்சம் பிஸி தான். ஸோ முடிஞ்ச அளவுக்கு நான் ட்ரை பண்ணி போடுறேன். ஓகே, எல்லோரும் ஹாப்பியாக ஜாலியாக இருங்க. லவ் யூ ஆல். டாடா பாய்.